உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரெண்டு பேரும் எதுக்கு விலகி நிக்கிறாங்க? இப்படி விலகி நிக்கிறதுக்கு எதுக்கு படம் வரைய சொல்லணும்? தம்பி சண்முகம், நாங்க நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு பாரு. சரியாதான் இருக்கு. இல்லப்பா, அங்க பாரு. புருஷன் பொண்டாட்டி விலகி இருந்தா படம் வரையறப்போ நல்லா இருக்குமா? இல்ல நல்லா இருக்காது. தம்பி, நீ எப்படி நிக்கணும்னு சொல்லு. இல்ல நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. நீ சரி, எப்படி நிக்கணும் நானே பண்ணி காட்டுறேன். அண்ணி வேற நல்ல போஸ் கொடுங்க, மாத்துங்க. இது ஓகேவா? வேற ஏதாவது நல்ல போஸா கொடுங்க. என்னடா இவ? இங்க பாரு, அந்த பையனுக்காக நான் பொறுமையா இருக்கேன். சும்மா சொல்லிட்டேன். அண்ணி, அருள் அண்ணா என்ன நீ சொல்றாரு? இன்னும் ஏதாவது போஸ் கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு. நில்லுங்க மாமா. அண்ணா அந்த மாதிரி போஸ் கொடுங்கண்ணே. ஐயோ, இவ ஏற்கனவே நம்ம மேல கொலை வெறியில இருக்கா. இப்ப இவ இடுப்பை தொட்டு நான் நின்னா நம்மள நிஜமாவே கொன்றுவாளே. டேய் சண்முகம், வேற ஏதாவது கொஞ்சம் ஈஸியா சொல்றா. அண்ணா அது ஈஸி தானே, நில்லுங்கண்ணே. நீ இப்படிலாம் பண்ணனா எனக்கு மேல நம்பிக்கை வந்துரும் நினைக்கிறியா? இனிமே நீ என்ன டிராமா போட்டாலும் அதெல்லாம் என்கிட்ட பலிக்காது. உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இனி நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ நம்பணுங்கிறதுக்காக நான் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணதில்ல, இதுக்கப்புறமும் நான் எதுவும் பண்ண போறதில்ல. எப்ப என்கிட்ட நீ என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியோ அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தொடக்கூடிய இடத்துல நீ இல்லைன்னு. அதனால எப்பவுமே உன்னை தொடணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். சரிண்ணே. அண்ணி அப்படியே அசையாம இருங்க, நான் வரைஞ்சிடுறேன். ஏய், அசையாம இப்படி எவ்வளவு நேரம் நிக்கணும்? நான் வரைஞ்சு முடிக்கிற வரைக்கும். ஏண்டி, பிளான் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்றா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னடி நொப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இதான் சாக்குன்னு என் மேல சாஞ்சிட்டு இருக்கல. இப்படி கோமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சண்முகம் தம்பி வரைகிற படத்துல உங்க வாய்க்கோணலா தான் இருக்கும். கொன்றுவன் பாத்துக்கோ. மாமா, கொன்றுவனுக்கு நீங்க கோன்னு சொல்லும் போது தம்பி வரைஞ்சிட்டான்னு வைங்க, உங்க வாய்க்கோன்னு இருக்கும். கொன்றுவனுக்கு கோ சொல்றப்ப கோணலா தானே வாய் போகும். நக்கலாவா பேசிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன்டி, உன்னெல்லாம் என் லைஃப்ல மன்னிக்கவே மாட்டேன். உங்க தேக்கு மர தோல்ல நான் சாஞ்சுக்கிட்டே சொல்றேன், உங்க மனசு ஒரு நாள் மாறும். அப்போ நீங்க என்ன ஏத்துப்பீங்க. நான் செத்தாலும் அது நடக்காது. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் சாவுன்னு ஒண்ணு வரவே வராது. அதுக்காக தானே மாமா நான் உங்க கூடவே இருக்கேன். அண்ணே ஆடாம அசையாம அப்படியே நில்லுங்கண்ணே, வரைஞ்சிடுறேன். அண்ணே படத்தை வரைஞ்சிட்டேன், காட்டுறேன் பாருங்க.
ஏய் சூப்பர்ரா. அச்சு அசல அப்படியே இருக்குல்ல? சூப்பரா இருக்குப்பா. தம்பி சொன்ன மாதிரியே போட்டோ எடுத்த மாதிரி அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிட்டியாப்பா. நன்றிங்க. சரி எல்லாரும் வாங்க சாப்பிட போலாம். சரிங்க. வாங்க வாங்க. வாப்பா. வாங்க போவோம். வாங்க. ஐயா நல்லா விருந்து கொடுத்தீங்க. கல்யாண சாப்பாடு மாதிரி சும்மா அசத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. வரோம்யா. கிளம்புறோங்க ஐயா. நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப வந்ததுல சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுல எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. பாட்டி ஆ, சொல்லுமா. அடுத்து என்ன? அடுத்து என்னன்னா வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வேலையை பார்க்கணுமா? ஆமா மறுவீடு அனுப்பணும்ல, அதெல்லாம் சொல்லிதான் செய்வீங்களா? ஆமா, நவகிரக மாதிரி 4 பேரு ஆளுக்கு மூஞ்சி திருப்பிட்டு நிப்பீங்க. இந்த லட்சணத்துல மறுவீடாம் எப்படி அனுப்புறது? அதுவும் உங்க அப்பன் மண்டபத்துல வச்சு என்னென்ன பேச்சு பேசினா, அருளை வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் சொன்னா. உங்களை மறுவீட்டுக்கு அனுப்பி உங்க அப்பா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டானா என்னடி பண்றது? எங்க 2 பேரையும் விடு பாட்டி. கரிகாலன் மாமாவும் நந்தினியும் மறுவீடு போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும்ல. இங்கன்னா இம்புட்டு பேர் இருக்கும். அங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா அவங்க 2 பேரும் தனியா இருப்பாங்கல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கும் நேரம் இருக்கும். அவங்களுக்குள்ள பேசி புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல. ஆ, அ, நீ அப்படி சொல்ல வரையா? ச்சே, இத்தனை வயசாச்சு, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல பாரு. இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு விவரமா யோசிச்சிருக்க. கெட்டிக்காரிதான். ஆனா கரிகாலனையும் நந்தினியும் மறு வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தா உன்னையும் அருளையும் உங்க வீட்டுக்கு அனுப்பணுமே. கோவத்துல உங்க அப்பா ஏதாவது செஞ்சுட்டான்னா என்ன பண்றது? பாட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல நந்தினியையும் கரிகாலன் மாமாவையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணு. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.